ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெயில் டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை தேங்காய் ஜெல்லின்னு சொல்லலாம், தேங்காய் புட்டின்னு சொல்லலாம், என்ன வேணால் உங்களுக்கு நேம் வச்சுக்கலாம். தேங்காவை அதுக்கு எடுத்துக்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காவை நீங்கள் பார்த்து அதை உடச்சிட்டு, அந்த தேங்காய் தண்ணியும் இது செய்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அது ஒரு சின்ன கிண்ணத்தில் தேங்காய் தண்ணியும் எடுத்துக்கலாம். அதோட மேலே இருக்க அந்த ஊடெல்லாம் எடுத்துட்டு அந்த தேங்காவை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ சின்ன சின்னதாக தேங்காவை கட் பண்ணி நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இது முக்கியமாக இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. தேங்காவை இப்போ மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு திக்கான பால் வரும், அதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம். அடுத்து திருப்பியும் தண்ணி ஊற்றிட்டு செகண்ட் டைமும் அதை நல்லா ஒரு சுற்று சுற்றிட்டு அந்த பாலையும் இப்போ எடுத்துட்டோம். இப்போ தேர்ட் டைம் இதோட நம்ம இதுக்கப்புறம் தேங்காய் பால் அரைக்க போகிறதில்ல. கொஞ்சம் தேங்காய் பூவும் நான் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால். இப்போ பசங்களுக்கு இது ஸ்டொமக் புண்ணு இருந்தால் கூட சரியானு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் நான் பசங்களுக்காக இதை நான் கலந்து 2 பேருக்கும் அரை அரை கிளாஸ் ஊற்றி நான் கொடுத்துட்றேன். அது ரொம்ப இந்த வெயில் டைமுக்கு ரொம்ப நல்லது. பட் சில டைம் வயிற்றுக்கு ஒத்துக்காது, ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஹாட் வாட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். இது அகர் அகர் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா சூப்பர் மார்க்கெட்டில், அந்த அகர் அகரை சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த அகர் அகரை இந்த ஹாட் வாட்டர் கொதிக்கிற ஹாட் வாட்டரில் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 3 கொதிகள் வந்த பிறகு நம்ம அந்த தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, இப்போ அதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சர்க்கரை தேவையான அளவு, இப்போ நான் 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூட தேங்காய் பூ இருக்குது இல்லையா, அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம தேங்காய் பால் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னா அந்த அகர் அகரும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். ஏன்னா நம்ம இதை தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ அதை ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ எடுக்க போகிறோம். கொஞ்சம் ஆறின பிறகு வச்சு நம்ம எடுத்தோன்னா இது மாதிரி நல்லா ஜெல்லி மாதிரி ஆகிடும். இப்போ அதை நம்ம கவுத்து எடுக்கும்போது சூப்பராக இருந்ததுங்க. உண்மையாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை நம்ம கொடுக்குறதால இந்த வெயில் டைமுக்கு ரொம்ப நல்லது. ஒன்று, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெளியே வாங்கி தரதை விட இது உண்மையாகவே சூப்பராக இருந்தது. இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டொமக்குக்கும் ரொம்ப நல்லது சொல்லுவாங்க தேங்காய் சேர்த்துக்கிறது, ஹேர் எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன, கட் பண்ணி பசங்க கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டு பார்த்தோம். முடிஞ்சால் அந்த தேங்காய் மேலே இருக்க அந்த தோல் மாதிரி இருக்கும்ல, அதை கூட எடுத்துகிட்டு அரைச்சிருக்கலாம். அதோட தோல் தான் இந்த மேலே பார்த்தோன்னா ஒரு லேயராக வந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.